எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் ரொம்ப நாளாக என்கிட்ட இந்த பட்டையை எப்படி கோலம் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் இந்த மாவு தான் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் எதுவும் மிக்ஸ் பண்ணல. கோல மாவுலேயே நிறையா வெரைட்டி உண்டு. நரன்னு இருக்கும், அப்புறம் நைஸான மாவும் கிடைக்கும். இது ரொம்ப நைஸான மாவு. இந்த மாவு யூஸ் பண்ணும்போது நமக்கு கோலம் போடுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும். இது பாருங்கள், நான் இதில் எதுவுமே மிக்ஸ் பண்ணல. இந்த ஃப்ளோ எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள். இப்போது பட்டையாக போடுறதுக்கு எப்படி ஃபிங்கர்ஸ் எல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஹோல்ட் பண்ணும். இப்படி மாவை இப்படி அள்ளிக்கணும், அள்ளிட்டு இப்படி பிடிச்சிக்கணும். நிறையா எடுக்கணும், அப்போ தான் நமக்கு பட்டையாக ஈவனாக வரும். இந்த மாதிரி நிறையா எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். விடும்போது இப்படி விடணும். பாருங்கள், இப்படி இந்த கட்டை விரலை மட்டும் இப்படி எல்லா ஃபிங்கர்ஸ்லேருந்தும் இப்படி நவுத்தணும். இப்படி மாவை எடுத்து நிறையா எடுத்து இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு விடும்போது இப்படி நவுத்தணும். இப்படி நவுத்தும் போது நமக்கு ஈவனாக மாவு கீழே வரும். மாதிரி நல்லா கை ஃபுல்லாக மாவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு பாருங்கள், இப்படி பொறுமையாக இப்படி விடணும். நமக்கு ஈவனாக அப்படியே கிடைக்கும். என்னோடய ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியும். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு அழகாக வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி எல்லா டைரக்ஷன்லேயும் போட்டு பழகலாம். பாருங்கள், இந்த மாதிரி கர்வ் கூட அழகாக நமக்கு கிடைக்கும் பட்டையாக. நீங்கள் இதே மாதிரி பொறுமையாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா கர்வ்ஸ் எல்லாமே போட்டு பாருங்கள். எல்லா டைரக்ஷன்லேயும் உங்களால் போட முடியுதா அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக எல்லாருமே போடலாம். ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ அதுக்காக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம், பாய்.